ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் பேர்டிங்க்கு வந்திருக்கோம். எஸ், இது யார் யார் உங்கள் சிறகன் கூட நிரஞ்சன், நான் விஷ்ணு. இன்னைக்கு ஒருத்தர் மிஸ்ஸிங்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஆக்சுவலாக அதுதான் நாங்கள் போன லாஸ்ட் பேர்டிங். ஆமாம், ஏரியாவெலாம் சொல்லக்கூடாது. திருவண்ணாமலையில் ஒரு ஏரிக்கு வந்திருக்கோம். ஆமாம், நாங்கள் அதாவது லொக்கேஷனே சொல்ல மாட்டோம். இந்த மலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு ஊர் எதுன்னு. ஓகேங்களா? இல்லை, தெரியாது. திருவண்ணாமலையில் ஒரு லேக் வியூவில் நம்ம இன்னைக்கு. ஆமாம், லேக் வியூவில் வந்து ரிசார்ட் கட்டிக்கிறோம். அமைதியாக வா நீ. சரிங்க, சிம்பிளாக சொல்கிறேன். திருவண்ணாமலையில் இன்றைக்கி ஒரு இடத்துல நம்ம பேர்டிங் வந்திருக்கோம். போய் பார்ப்போம் இன்றைக்கி எந்த மாதிரியான பறவைகள்லாம் பார்க்கலான்றத போவோம். ஏன் விஷ்ணு? ஏன்னா வந்து பேர்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை, பொறுமையாக போனீங்கன்னா நான் பின்னாடி வந்து கொஞ்சம் பேச காட்டுவேன். பரவாயில்ல. இல்லை, நிறைய பேர் நினைப்பாங்க என்னடா அவன் டெக்கு வீடியோ போட்டாலே மூஞ்சி தான் இருக்குது, அப்புறம் நம்ம சர்வம்லேருந்து இந்த மூஞ்சி தான் இருக்குது அப்படின்னு. இதுதான் ஒரிஜினலு. அது மற்றது எல்லாமே வந்து மாற்று வேஷங்கள். இதுதான் ஒரிஜினல் வேஷம். ஏன் விஷ்ணு, சண்டே நீ போய் வீட்டில் இருக்கிறது விட்டு இப்படி எதுக்கு என்னோட வந்த நீ? அதை தான் சொல்கிறேன். சண்டேவா கவர்மெண்ட்டோட ஒரு கடைக்கு போனோமா, பர்ச்சேசிங் பண்ணணுமா, வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். எங்கே பாருங்க ஐயா, திக்னி. ஆந்தியா? திக்னி அதுக்கு பேர். ஆனால் ஆந்த தானே? இல்லை திக்னி. ஆந்த இல்லை. ஓ, ஆந்தன்னா அவுள், இது திக்னி. இல்லை, ஆந்திலே வேற ராக்குன்னு இது திக்னி. ஓகே, சரி. உங்ககிட்ட ஒரு கேள்வி. கன்கிலேடின்னு சொல்லுவான் தமிழ் பேர், கன்கிலேடி. சொல்லு, கேளு. உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று. இது பைனோகுலர் வந்து எந்த இல்லை, நிரஞ்சந்து. ஆமாம், கடன் வாங்கி சிரிக்கின்ற மானிட சிறப்பை ஒரு பாட்டு இருக்கீங்களா, இந்த புள்ளினங்கால் பாட்டுல. எங்க நல்ல வரீங்க, முத்துக்குமரன் எழுதுனா வரீங்க. சரி, கடன் வாங்கி சிரிக்கின்ற மானிட நெஞ்சை பொய்கிறாய் ஏதோ ஒரு வரி வரும், நல்ல வரி. அங்க ஒரு எக்ரெட் இருக்கு, அப்புறம் அங்க ஒரு மைனா இருக்கிறது. சொல்லு விஷ்ணு, ஏதோ கேட்டு. டியூனோட பாடிடாதீங்க, காப்பிரைட் அடிச்சுவானுங்க. ஆமா, வேணாம். நான் வேணா பாட்டுமா? நான் அந்த டியூனோட பண்ண அது பாடினாலும் அடிக்க மாட்டாங்க. இந்த ஏரியாவில் நம்ம டவுன் ரேஞ்சில் இந்த கன்கிலேடி இப்போ பார்த்தல திக்னின்னு சொன்னல, அது இங்கே தான் வந்து பார்க்க முடியும் விஷ்ணு. ஓ, ரெகுலராக இங்கே வந்து நிறைய இருக்கு, நிறைய கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. சரி, ஓகே, கேள்விக்குள்ள போவோம். கேளு. அன்னைக்கெல்லாம் வந்து கிராமம் எல்லாமே கிராமமாக இருந்திருக்கோம். போயிட்டு நிறைய பறவைகள் வந்து தேடிலாம் யாரும் போய் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த பேர்டிங்ன்ற ஒரு ஐடியாஸ் வந்து நம்ம ஆளுங்களுக்கு எப்போ தோண ஆரம்பிச்சுது? அப்படிலாம் இல்லைடா, அது தமிழ் மரபுடாது. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கவனிக்கிறதுன்றது தான் தமிழ் மரபு. இயற்கையும் தமிழர்களையும் பிரித்து வைக்க முடியாது, புரியுதா? இப்போ மற்றவங்களெல்லாம் வந்து இப்போ ஒரு இயற்கையை பார்க்கணுன்னா எங்கன்னா போகணும். ஏன்னா அவன் வந்து ஒரு ஐலாண்டில் வாழ்வான், இல்லைனா ஏதோ ஒரு நிலப்பகுதி சமமான நிலப்பகுதியில் வாழ்வான். அப்படி இல்லை, நாம் வந்து 5 வகையாக நிலங்களை பிரித்து வச்ச ஆளுங்க. நமக்கு வந்து எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது நம்மளோட. அப்போ இயற்கை என்பது நம்மளோட தமிழ் மரபுலேருந்து பிரிக்கவே முடியாது. அது மேலே ஒரு கோயில் இருக்குது பாரு, ஆண் கோயில். இந்த கேமரால ஜூமிங் தெரியாது, ஜூம் பண்றோம். தெரியுது பாரு நேரா. அட கேமரால தெரியாது, அதெல்லாம் நீ காட்டாத, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்போ அதனால நம்ம எல்லாரையுமே கவனிச்சிருக்கிறாங்க. அது தமிழ் எவ்வளோ இருக்கோ, இந்த மனிதர்கள் தோண்டி தமிழ் நிலப்பரப்பு எப்போ இருந்தால் அப்போதுலேருந்து இந்த கவனிக்கிறதுங்கிறது இருக்கு. நம்ம பறவைகள் பார்க்கறது மட்டும் தான் நம்ம பேசுகிறோம். ஏன்னா இது கொஞ்சம் பெருசு, கண்ணுக்கு நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ண முடியுன்றதுக்காக இதை நம்ம பார்க்குறோம். பூச்சி பார்க்குறவங்க இருக்கிறாங்க, பட்டாம்பூச்சி பார்க்குறவங்க இருக்கிறாங்க, தேனீக்களை பார்க்குறவங்க இருக்கிறாங்க, சின்ன சின்ன வந்து கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன உயிரினங்களை பார்க்குறவங்க எல்லாருமே இருக்காங்க. நமக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால நமக்கு இது ஈஸியாக இருக்கு, படம் பிடிக்கவோ இல்லை பார்க்கவோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. வாங்க, ஒரு சிறு குளம். சரி, பறவைகளை பத்தி ஏதாவது திருக்குறள் ஏதாவது அவர் பேரு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரா? பேர் டேய், திருவள்ளுவர் பேரை மறக்கறோம்னா நீ? இல்லை, அதாவது
எங்கள் சித்தப்பா மாமா பேரே அப்பப்போ மறந்துடுது எனக்கு. அவர் நேரம் எனக்கு தெரிஞ்சவனா என்ன அப்படிமா. ஏன் நம்ம ஃபோட்டோ எடுத்துமே அதுதானே இது? ஆமாங்கய்யா, அதுதான் நடுவில்லாம் வெட்டி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சீசனுக்கு ஒரு டைம் வரும்போதும் ஒரு ஏரியினுடைய நிலை வந்து மாறுது. ஆமாம், இதை பற்றி பேசணும்னா, ஆழ்ந்து பேசணும்னா நமக்கு கழுத்தில் வந்து கத்தி வைப்பாங்க. ஐயா நீங்கள் மாட்டு ஏதாவது பேசிட்டு போயிடுவீங்க. வேணாம் வேணாம், அப்புறம் அது மாதிரி போயிட்டு. அதெல்லாம்ப்பா எதுவும் பேசலப்பா. உள்ள புரியுது எனக்கு. உனக்கு 4 குழந்தைங்க இருக்கு, அது எனக்கு புரியுது. எனக்கு அது 2 தான். உனக்கு 4 பசங்க இருக்காங்க, எனக்கு புரியுது. கிரீன் பெட்ரு இந்த டைமில் ஒரு கலர் மாறுது, சூப்பராக இருக்குது. கிங்ஃபிஷர் தான். கிங்ஃபிஷரா? நீங்கள் நினைக்கிற கிங்ஃபிஷரில் தம்பி, ஆக்சுவல் கிங். புத்தி பாரு, போதைக்கே போகுது, என்ன பண்ணுறது. அதாவது நீ குடிக்க மாட்டியா? காலம் தொட்டு காலத்தில் கிங்ஃபிஷர்னா எங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று தான். சமூகம் உங்களை அப்படி தான் வளர்த்து வச்சிருக்கு. ஆமாம், சமூகம் என்ன சொல்லுது அதானே தெரியும் எங்களுக்கு. கிங்ஃபிஷர் அந்த பாட்டிலுக்கு மேலே ஒரு குருவி இருக்கும் தெரியுமா? ஆமாம், அந்த குருவி தான் சொல்கிறேன். அப்போ அது அந்த பாட்டில் சொல்லுது. பாட்டில் கிடையாது, அது ஒரு பறவை. வாடா டே கும்பிடு வாடா. சரி, எதுக்கு வந்து அதுக்கு போய் கிங்ஃபிஷர்னு வச்சானுங்க பேரை? இப்போ இது மேலே போடுமா? நான் ஊந்துக்கிட்டு போடுவேன். நான் வேற ஏதாவது ரூட் இருந்தா சொல்லுங்க. கீழே இறங்கு. என்ன இது பாரு, அங்கங்க வெட்டி வேற வச்சிருக்கானுங்க எல்லாத்துலயும். நீ பார்த்து இறங்குப்பா, சேதாரம் ஆயிட போகுது உனக்கும் பொருளுக்கும். ரைட் ரைட், ஓகே. நீங்க கவலைப்படாதீங்க. நீ போகும்போதே ஒருத்தனை பலி கொடுத்து தான் கூட்டு போக போறேன்னு நினைக்கிறேன். இது திருவண்ணாமலையில ஒரு முக்கியமான ஏரி விஷ்ணு இது. ஆமா, திருவண்ணாமலைக்கு அளவுல ரொம்ப பெருசு. நிறைய இந்த வின்டர் டைம்ல நிறைய வலசை வரக்கூடிய பறவைகள், நிறைய பறவைகள். இப்ப நம்ம நிக்கிற இடமே பாத்தீங்கன்னா ஏரிக்குள்ளதான் நின்னுக்கிறோம். ஆமா, ஏரியினுடைய மெயின் பார்ட்டுக்கு போல நாம இன்னும். ஐயா இங்க பாருங்கய்யா, இங்கே இருந்திருக்குங்க திக்னி. இப்பதான் சொன்னேன், இப்போ 2வது திக்னி பார்த்துருக்கோம். திக்னிங்கிறவன் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, திக்னினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். THICKNWE. அதான் சொன்னேன், மாற்றி சொல்லிட்டேண்ணா. THICKNWE. எஸ், இது வந்து மாதுளை பழம். ஏய் மாதுளைலாம் இல்லை, அது நீ வாங்கி ஏதாவது சாப்பிட்டு செத்துக்கிட்டு போயிடும். சாரி சாரி சாரி, பேரை தப்பா சொல்லிட்டது. மாதுளை பழம் கிடையாது. நம்ம பார்க்குற 500-300 பேருக்கு ஏங்க இந்த இடமே தோண்டிட்டு இருக்காங்க. ஆங்க நாங்க இவ்வளோ பெருசு தோண்டி வச்சிருக்காங்க. எப்படிங்க போறது உள்ள? புரியவே இல்லை. இது திருப்பி ரிவர்ஸ் தான் வரணும் போல இருக்கு. பொதுவாகவே எல்லா ஏரிகளுமே பாதிப்புக்குள்ளாகுது, எல்லா இயற்கை நிலங்களுமே பாதிப்புள்ளாகுது. சொன்னா டெவலப்மெண்ட்டுன்னுவாங்க. அரசியல் வேண்டாம் தோழரே, டெவலப்மெண்ட்டுக்கு எதிராக பேசுகிறோம்னுவாங்க. இதெல்லாம் பண்ணாமல் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. கிங்ஃபிஷரை பற்றி நீ பேசுவ. கிங்ஃபிஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க். இங்கே வா இங்கே வா, கிங்ஃபிஷர் கேட்டல, இங்கே வா உட்காந்துருப்பாரு ஒருத்தர். நாங்கள் உட்காந்துருப்பாங்க கிங்ஃபிஷர். ஒயிட் த்ரோட்டட் கிங்ஃபிஷர். என்ன போடு? ஒயிட் த்ரோட்டட் கிங்ஃபிஷர். ஆனால் நீல கலரில் இருக்குது. நீல கலர் தான் இருக்கும், கழுத்தில் மட்டும். என்னங்க பாருங்க, உள்ளே போக முடியாதுங்க. முடிச்சுட்டாங்க. எதுக்கு இங்கே பழம் தோண்டிருக்காங்கன்னு தெரியலங்க. அதாவது ஏரியோடைய அந்த கொள்ளளவு அதிகமாகிறதுக்கு பழம் தோன்றாங்க. டேய் சும்மா ரெடி. ரெக்கார்டு போய் நிற்குது. நீங்கள் மாடி ஏதாவது ஒன்று பேசி விட்டு போயிடுங்க. கூப்பிட்றோம் உடனே உங்களை கூப்பிடவே மாட்டேங்கிறானுங்க எல்லாத்துக்கும். எங்களை தான். இது நல்லா இருக்குடா, இது நல்லா இருக்கு. இல்லை இந்த மாதிரி வீடியோ நாங்கள் தான் இருக்கோம், அதனால் நீ உன்னை கூட மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு வாய்ஸ் தான். அதாவது இப்போ என்ன நினைப்பாங்க, 2 பேர் போறீங்களா, ஒரு வாய்ஸ் உங்களுக்கு தான், ஒரு வாய்ஸ் அவருன்னு நினைப்பாங்க. நாங்கள் சொல்லிடுவோம், எங்களுக்கு எதுவும் ஸ்கிரிப்ட். ஐயா பிரியா பிளைன் பிரியா இதில் இருக்குங்க, வாங்க இதில் இருக்கு. இந்த புஷ்ல இருக்கு பாருங்க, பார்த்ததில்ல நினைக்கிறேன். இதில் இருக்கு, முன்னாடி வாங்க காட்டுறேன். ஆஷி பிரியா மட்டும் பார்த்துருப்பீங்க. இது பிளைனு. அந்த பக்கம் நிறைய கொக்கு இருக்கு போல இருக்குது. பார்க்க அப்படிதாங்க இருக்கும். ஒரு தாத்தா மீன் பிடிக்கிறாரு.
தண்ணி இந்த டவுன்ல வருமா? இப்போ நம்ம வரது வந்து தண்ணி போற இதுல வந்துட்டு இருக்கோம். இதே மழை நல்ல மழை இல்லடா. அதான் தண்ணி ஐயா, இங்க அடிச்சு பாருங்க, இந்த பக்கத்துல பக்கத்துல இருக்கு வரும் வாட்டம். இந்த பாருங்க, இந்த இதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து ஃபுல்லா தண்ணிலாம் வந்து ஃபுல்லா இருந்தது. இவங்க எல்லாமே வந்து வேடஸ் இருக்கும். அதாவது கரையோர பறவைகள்னு சொல்லக்கூடிய வேடஸ் எல்லாம் இருக்கிற இடமா இருக்கும். இது தோண்டி வச்சிருக்காங்க. ஆழப்படுத்துறாங்களா என்ன ஆகும் முடியல. நல்ல லைட் பாருங்க. வைடு புஷ் ஷாட்டு, பிளைன் பிரினியா. அடடா. கிளாப்பிங் ஆக்காட்டி. நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் ஆக்காட்டி. நான் நீ ஆள்காட்டி சொல்லு, நாங்கள் ஆக்காட்டி சொல்லுவோம். அட பாவி, இறங்கி போக முடியாது போலதுங்க. சூப்பராக இருக்கு. இந்த கலர் பார்த்தீங்களாங்கய்யா, ஒரு மாதிரி க்ரீனு. யாருங்க அவரு? க்ரீன் பீட்ரு. அப்படியே ஒரு க்ரீன் கலரு, காஞ்சி போன கலரு, எல்லாம் மிக்ஸ்டாக அப்படியே ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட் இருக்கு. ஆமாம். நான் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கினேன் அப்படிங்கிறியா? ஆரம்பத்துலங்கய்யா, இங்கே பாருங்க, இதை பாருங்களேன். இந்த முன்னாடி கலர் இருக்குல்ல, இந்த க்ரீன் பீட்ரு உட்காந்துருக்கேன். முன்னாடி அந்த மரத்தில் 2 ட்ரங்கும் இருக்கு. அதுதான் பாருங்களேன். இந்த காஞ்ச மரம் தானே? இதில் அங்கே ஏதோ ஒரு டக்கு கூட்டம் பறக்குது. இன்னும் அவ்வளோ கூட்டத்தில் பறக்குது. ட்ரங்கு 2 பேர் ஒருத்தர் இருக்காப்புல. அது ஒரு ட்ரங்கு ஒன்று பறந்துச்சுங்களா? ஆமாம், க்ரீன் பீட்ரு உட்காந்துருக்காரு. அது கீழே இன்னொரு ட்ரங்கு இருக்கும், அதோட வயிற்று பகுதி கவனிங்களா. என்னால் ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியலைங்க. போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை அங்கே தான் இருக்குது ஃபுல்லாக. அது அந்த அந்த கருப்பு கலர் இதுலேயே இருக்குது. ஒன்று பறந்துச்சு. இன்னொருத்தர் இந்த இவர் தான் வந்திருக்காப்புல, பிரினியா மாதிரி. சன்பர்ட் இருக்கு. சரி, இந்த பறவைகள்லாம் ஏன் வி ஷேப்ல பறக்குது? அப்படிலாம் இல்லை, நிறைய ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. வி ஷேப்பில் பறக்கிற ஃபார்மேஷன்ஸ் இருக்குது, அன்இவனாக போகிற ஃபார்மேஷன்ஸ் இருக்குது, 1 by 1 பின்னாடி போகிற ஃபார்மேஷன்ஸ் இருக்குது, ஃபார்மேஷன் இல்லாமல் பறக்கிறதுலாம் இருக்குது. வாங்க திரும்பி ரிவர்ஸில் தான் போகணும். ரிவர்ஸில் போய்ட்டு அப்படி போகலாம். உள்ளே போய் பார்க்கணும், அங்கே எக்கச்சக்கமாக இருக்குது பார்க்கலாம். காஞ்சி போன இடத்துல அப்படி போகலாம். அப்படி போனால் தண்ணி இருக்கும்டா, வேணாண்டா இப்படி போகலாம். அந்த வழியாக தான் போகணும். ஐயா, அந்த வழி தான் வரணும். டைம் ஆகுதுவா? நேராக போனாலே இங்கே கீழே விழுந்துருவோம். வேகமா வா. எப்பா நான் எனக்கு நாங்களாம் தெரியாதுப்பா, நான் சாதாரண ஆளுங்க. நாங்கள் மேன் வர்சஸ் வைல்டும் இல்லை, வைல்டு வர்சஸ் மேனும் இல்லை. நாங்கள் மேன் வித் வைல்டு, புரியுதா? நாங்கள் வர்சஸில் போட்டிக்கெல்லாம் போட விரும்பல. வைல்டு வித்து சிறகன் போட்டுக்கோ. அதனால வந்து அப்படிலாம் வந்து பாம்பு எடுத்து கடிக்கிறது, பள்ளி எடுத்து சாப்பிட்றது, ஐயோ அதெல்லாம் எதிர்பார்க்காது. நான் வரல. ஏன் எப்படி கேட்கும்? ஒன்றும் கேட்காது. முடிஞ்சிச்சுங்க ஏரி. இதோட கல் நட்டுருக்காங்க. ஓகே, சரி நான் வரேன், பொறுமையாக போங்க. போடா டே பண்ணி, ரொம்ப பொறுமையாக வர. இல்லை, கால் ஒரு பக்கமாக வீங்கி இருக்கு. போன வாட்டி பேட்டிங்கில் போனதே வைக்க மாட்டேது. பார்த்துண்ணா. 1 2 3 4 5 6 கொக்குகள். அதுதான் கல்லே தெரியுது. அதான் பைனா வச்சு பார்க்குறீங்களா? க்ளோஸரா பார்த்தாலே ஒரு அழகுடா. அந்த பறக்கிற ஃபார்மேஷனே க்ளோஸரா பார்க்கும்போது ஒரு அழகு, பெரிய அழகு. லாஃபிங் டவ் இருக்கு பாருங்க, 2 லாஃபிங் டவ் இருக்கு. லாஃபிங் டவ்னா நம்ம கிண்டல் பண்ணி சிரிக்கிற மாதிரி. அப்படி விடுங்கடா சவுண்டு. ஆமா, பயங்கரமா இருக்குது. உனக்கு நான் சவுண்டு வித்துது பயங்கரமா இல்லை, அங்கே உனக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமாகுது உனக்கு.
சரிண்ணா டேய். நீங்க ரொம்ப நாளா பேர்டிங் போறீங்களா, நீங்க பறவை எல்லாம் பேசுறீங்களா? அப்படியே நீங்க கூப்பிட்டீங்கன்னா அந்த எல்லா பறவையும் வந்து மொத்தமா சேர்ந்து உங்களை தூக்கின்னு நான் ஒரு வீட்ல இடத்துல- வீட்ல வச்சு வளர்த்துனுக்கிறேன். நான் கூப்பிடுறேன், வாமா அம்முக்குட்டி வா அப்படின்னு கூப்பிட்டா வர்றதுக்கு. ஏங்க இவ்வளவு நாளா வந்து பறவை கூட பழகிட்டு இருக்கீங்களா, அதோட கழுகு. மொழிகள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. எனக்கு தெரியும் மொழி. ஏன்னா பறவையோட ஆயா இது. பார்க்க அப்படிதான் தெரியுதுல்ல உனக்கு. அந்த கல்லு நம்ம கவுத்தி வெடியப்பன் மலைக்கு இப்போ வந்து ரொம்ப அருகாமையில் இருக்கும். ஆனால் அது அரசியலில் போயிடும். அப்புறம் ஒன்று தூக்கி உள்ளே உட்கார வைப்பாங்க. எனக்கு நான் சார் கம்பெனி ஓனரே அவர் தான் சார், எங்களுக்கு தெரியாம பேகுன் ஆப் சாப்பிட்ருவேன் நான். இல்ல இல்ல நான் ஒருத்தன் இருக்கான், நான் அதுக்குன்னு ஒருத்தர் இருக்கான் வேடசந்தூர்ல இருந்து. பார்த்து 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 வீடியோ ஃபுல்லா மூச்சு வாங்குற சவுண்டும் இரும்பல் சவுண்டு தான் இருக்கு பாரு. அடே அடே அப்பா, இந்த பக்கம்லாம் வீடு கட்டணும் வந்து என்ன சொல்லுவாங்க? ஏரி உள்ள ஏன்டா நீ வீடு கட்ட போற? கவர்மெண்ட். ஓ அதான் பல பேர் அதான் ரைட் ரைட் ஊரே பார்க்கிங் ஸ்தலம் வண்டி. ஐயா 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 வேணாம் ஐயா. நீங்க தானே அது அப்படிதான் இருப்பீங்க, அப்படிதான் பேசுவீங்க. நான் அதுக்கு குருவே பின்னாடி தான் வர்றாரு. என்ன ஆனா அவரை ஒன்றும் பண்ணல. அதோட ஹைலைட் என்ன தெரியுமா, தெய்வமா தான் தேங்க்ஸ் ஃபார் நாட் சேயிங் மை நேம். விஷ்ணு பாம்பு கிம்பு இருக்கும் பார்த்து வா. அதான் சொல்றேன், இங்கேயாவது பாம்பு கொஞ்சம் காட்டுங்க. உச்சா போயிட மாட்டியா? நம்ம இப்ப ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஒரு வேடர் கூட பார்க்கலைங்க. இந்த சகுனத்தை குறிக்கிற மாதிரி ஏதாவது பறவை இருக்கா? இந்த பறவையை பார்த்துட்டு போனா போர்ல வெற்றி பெறலாம், அந்த மாதிரிலாம். பைனாகுலர் கொடு. கேட்குற கேள்வி எல்லாம் பதில் கிடையாது. கேட்குற பணம் வர மாதிரி ஏதாவது பறவை இருக்கான்னு கேட்பியா? இல்ல நான் சொல்லல, இந்த அரசர்கள்லாம் வந்து இந்த ஒரு சிக்னல் வரணும், இந்த பறவை கத்தத்தை வந்து ஒரு அசிரி தெய்வ வாக்கு எடுத்துன்னு போருக்கு போவாங்கன்ற மாதிரி. எதையாவது சொல்லுவப்பா, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமாப்பா? சரி, புறா எதுக்கு தூது அனுப்பி யூஸ் பண்ணாங்க? அது சில பறவைகள்லாம் ஈஸியா வந்து பழக்கிட முடியும். எங்க என்னத்த பழக்க முடியும், ஹாபிடேஷன் பண்ண இங்க முடியும். இருந்து அங்க போ, அங்க இருந்து அப்படி இல்லடா, உங்ககிட்ட நெருங்கிறதுக்கு சொல்றேன். மனிதர்கள்ட்ட நெருங்கிறதுன்றது ரொம்ப பறவைகள் வந்து அவ்வளோ பறவை, எல்லா பறவைகளும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒன்று ஒட்டிடாது. ஒரு நிமிஷம். ஷிப்ரினியா சூப்பரா இருக்கு. எல்லா பறவைகளும் ஒட்டிடாதுடா நம்மகிட்ட. சில பறவைகள் தான் நம்மளோட வந்து அட்டாச் ஆகும். அதே போல நம்ம ட்ரெயின் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி அது சேஞ்ச் பண்ணிக்கும். அப்படி புறாவும் ஒண்ணு. புறா தமிழ்ல நிறைய சங்க காலத்துல நிறைய இருக்கு. அதாவது புறா விடு தூது, கிள்ளை விடு தூது. அதான் நான் இப்ப புறா வந்து தூது அனுப்புறாங்கன்னு ஓகே. இன்னைக்கு வந்து ஒரு மனுஷன் சொன்னா எப்பா அது அப்பா அங்க போய் ராமமூர்த்தியில குத்துட்டு வேணா குத்துட்டு வருவான். பறவைக்கு எப்படி வந்து அட்ரஸ் தெரியும்? பிளேன் பண்ணியா பாருங்க. நீங்க பாக்கலையா? இங்க இருக்கு, இங்க ரொம்ப எக்ஸாக்ட்டா இருக்கு. போயிடுச்சு, உள்ள போயிடுச்சு. மேல சவுண்ட் அதான், சவுண்ட் கொடுக்குறது தான், அதோட வாய்ஸ் கால் தான். ரொம்ப கால். அப்போ மனுஷங்களுக்கு தெரியுற மாதிரி அதுக்கு எப்படி தெரியும்? ராபின் பில் ஸ்டாக், நத்தை குத்தி நாரை. கருங்க, நான் கண்ணில் பார்க்குறது எப்படி இருக்குது? இந்தா டக்குன்னு பாரு. அதோட அந்த அழகு பகுதி பாரு. அந்த அழகு பகுதிக்கு நடுவில் பாரு ஒரு கேப் இருக்கும். அதுதான் வந்து அந்த நத்தையோட அந்த ஓட்டை பிரித்து அதில் இருக்கக்கூடிய ஓப்பன் பில் ஸ்டாக். நத்தை குத்தி நாரை, ஏஷியன் ஓப்பன் பில் ஸ்டாக், ஓப்பன் பில். நான் ஏதோ ஒரு பக்கம் பார்த்தா அது ஏதோ பக்கம் போயிடுச்சு. லைட்டா அது இல்லைன்ற மாதிரியே இருந்தேன் நான். மக்களே, இந்த சவுண்ட் எல்லாம் இதில் கேட்டுச்சுன்னா எங்களெல்லாம் ஒன்று எதுவும் கண்டுக்காதீங்க. இதெல்லாம் சும்மா அப்பப்போ இந்த மாதிரி சவுண்டு கேட்கும் தான். இங்கே வந்து கூட இன்டர்வியூ எடுக்கலாம் போல இருக்கு. ஆனால் இங்கே வந்து கெஸ்ட் வர மாட்டாங்க. நல்லா அழகாக இருக்கு. அதான், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிராமணி ஸ்டார்லிங் இங்கே இவ்வளோ தூரம் வந்து இன்டர்வியூ யாராலும் தர முடியாது.
சரி ஏன்னா நம்ம பாயிண்ட்டுக்கு வரும். சரிடா. பார்த்தீங்களா வெயிட் பண்ணுறீங்க பதில் சொல்லணுங்க. ஏய் என்னங்க அது என்ன டக்குங்க அது இவ்வளோ போகுது ஒன்றுமே தெரிய வர மாட்டேங்குது ஆப்போசிட் சைடில். அது டக்கான அது ஏதோ பறவை மாதிரி இருக்குது. டக்கு தான் அது நம்ம வாத்து அவ்வளோ ஹைட்டு பறக்குமா நம்ம? வாத்து வந்து ஒன் ஆஃப் த வேற லெவல் பேர்ட்ஸ்ரா. ஆமாண்ணா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸ்பாட் பில் டக்குங்க எல்லாமே என்ன கவுண்டில் போகுது பாருங்க. ஐயோ எப்படி பார்த்தாலும் ஒரு 50 இருக்கும். நல்ல வேலை அவங்க பைனோ இருக்குது. பைனோ இல்லைன்னா இப்படியான ஒரு கவர்மெண்ட்ல இதுக்குன்னு தனியாக ஏதாவது சலுகைலாம் இருக்காண்ணா? இந்த மாதிரி பறவைகள் ஆர்வல் இருக்கலாம். அதான் ஒன்றும் கிடையாது. கவர்மெண்ட் கணக்கெல்லாம் எடுக்காது எவ்வளோ பறவைலாம் இருக்குது. அது பண்ணுவாங்கடா, அது சென்சஸ் பண்ணுவாங்க, சென்சஸ் எடுப்பாங்க. பட் ஆனால் அது என்னன்னா கடமைக்கு அதெல்லாம். ஓஹோ. இப்போ பறவைகளில் காக்கப்பட வேண்டிய ஒரு 20 நிமிஷம் ஏங்க மிக்ஸாக இருக்குங்க. நிறைய மரத்தில் கலந்துருக்கேன். ஏங்க கார்கனி இருக்குங்க. இந்த டைமுக்கு வர்றதுங்களா? வந்துட்டுருக்கு ஆல்ரெடி. அந்த இடத்துக்கு போகணும்டா விஷ்ணு, அந்த சென்டர் ஆஃப் பிளேஸுக்கு. அங்கே எக்கச்சக்கமாக இருக்குடா விஷ்ணு. நாங்கள் அந்த மரத்துக்கு அதெல்லாம் முன்னாடி வந்து மரத்துக்கு முன்னாடி போகும். இப்போ தனியாக இருக்கு. தண்ணி தேங்கி நிற்கிது. மழை சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வாட்டி. இல்லை பழம் தோண்டிட்டாங்க. கேமரா இருந்திருந்தோம்னா ஃபோட்டோ எடுத்து பார்த்துருக்கலாம். போகலாம், அப்படியே போகலாம். முன்னாடி எதுனா பாசிபிள் இருக்கா பார்க்கலாம் போகிறதுக்கு. சரி நம்ம விட்டதுலேருந்து ஆரம்பிப்போம். அது எப்படி புறாவுக்கு வந்து ரூட்டு தெரியும், இது இவங்க இடம் தான் அப்படின்னு சொல்லி பழக்குவாங்கடா. முன்னாடி அந்த இடத்துக்கு வந்து போக வைப்பாங்க, அதாவது கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்த பழக்குவாங்க. அதுக்கப்புறமா தான் நீ சொல்கிற மாதிரி அவங்க எங்கே விடுறாங்களோ அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கும். அந்த புறாவுக்கு இந்த மூக்கு பாக்கி இருந்துல ஒரு மாதிரி குண்டையாக இருக்கும். குண்டா எங்க இந்த இடத்துல அது ஒரு சென்சரியா இருக்குன்னு. ஆமா எங்கன்னா ஆத்துக்குள்ள கூட்டு போறீங்க? இந்த பக்கமும் வரலையே நம்ம. வரீங்களா? கீழே கால் பார்த்து விஷ்ணு. எங்க எங்க சூப்பர் இங்கயா? ஓடிடுச்சானா? இருக்க வாய்ப்பு இருக்கும், ஜாஸ்தி இருக்கு. கோல் மாதிரி கூட இது இல்லையா? அது என்ன போனா போயிடும். பாம்பு காட்டுறதுனா உண்மையிலே கூட்டினது பாம்பு காட்டாது ஐயா. இல்லை அது மேலே போக முடியாது, அங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்கு. அதான் ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியாது. இங்கே ஐயா இங்கே யாரும் ஒருத்தர் அழகாக உட்காந்துருக்காரு. அது புஷ் ஷாட். இதில் பையனோட இது ஜூமில் பார்க்க. அதுதான் டைம் சீக்கிரம் வாடான்னு பற்றியா இறங்கிச்சு பற்றியா சீக்கிரம். 4 மணிக்கு வாடானா 5 மணிக்கு வருது. சோல பசுங்கிலியே. வாவ், இது எப்படி ஜூம் பண்றது? பையனோட ஜூமிங்ல சோபா சாமியன் தலையை 2K டிஜிட்டல் கிட்ஸ் தலையை பையனோட ஜூம் பண்ண முடியாதா? எப்படிப்பா ஜூம் பண்ண முடியும்? அது என்ன 8x-னா அந்த 8x மட்டும் தான். என்ன லென்ஸ் ஜூமிங்லாம் எவ்வளவு டெக்னாலஜி மாறிச்சு. ஏங்க அந்த மாதிரி அது இதுல தானே வருது. எதுலங்க? டெலஸ்கோப்ல தானே. ஆமா இதுல வந்து ஸ்டாண்டர்ட் தானே. வாங்கயா அத்துமா வாங்க. அண்ணா அப்படியே போயிடுறேண்ணா.
ஆனா ஆனா நான் ஒரு நெஜத்துக்கு பாம்பை காட்டுங்கண்ணா விட்டு வந்து பாம்பு இருக்கட்டுல விட்டு தீங்கண்ணா. நீ தானே கேட்ட பாம்புலாம் இருக்காதா பாம்புலாம் இருக்காதா பாம்புலாம் இருக்காதான்னு. என்ன எல்லா இடத்துலையும் தோண்டி வச்சிருக்கானுங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன் ஒரு உயரமான இடம் இருந்தாலும் கொஞ்சம் நின்று பார்க்கலாம் அந்த இடத்த. விஷ்ணு கொஞ்சம் தோள்படைக்கு மேலே கொஞ்சம் ஏற்றிக்கிறியாப்பா? சார் ஏறுவேன், ஆனால் நான் சரிஞ்சு கீழே விழுந்துருவேன். இல்லை என்ன ஏற்றிக்கிறேன்னு கேட்டேன். அதுதான் சொல்கிறேன். பையனை கூட இந்த வரேன். இங்கேருந்து மாமா ஆயுத தண்டனை கொடுக்கணுமா? எதுக்கு அப்புறமா பின்னாடி குத்துறதுக்கா? சரி நம்மளா சொல்றதுனா பண்றதுனா சொல்லிட்டு முன்னே பண்ணுவோம். ஏங்கயா ஏய் இது ஏன் இது இப்படி நிக்கிறான் அவன்? இப்படி ஆகக்கூடாது. அல்ல அது சென்சார். அது ஸ்ட்ரைக் ஒன்று ஆளுகள குரூப்ல தனியாக மெசேஜ் போடணும். டே பேக் ஸ்ட்ரைக் ஒன்று இருக்கு, சூப்பராக உட்காந்துருக்கு. இந்த டக்ஸ் எங்க பறந்து போன மொத்த டக்ஸையும் காணலை. ஐயா பர்பிள் ஹெரான் இருக்குது, சூப்பராக இருக்குது. கிரே ஹெரானு பர்பிள் ஹெரானு. அதுனா நான் அவ்வளோ பேர் கொஞ்சம் போகுது. அதான் அந்த கிரே ஹெரான். அது அந்த பக்கம் இது கரை இருக்குமா போல இருக்குங்க. அந்த பக்கம் ஒரு டைம் வந்து பார்க்கணும், ட்ரை பண்ணுங்க. இப்போ இடம்லாம் முன்னாடி பழசை எரிச்சு விட்டுருப்பாங்க போல. டேஞ்சராக தான் இருக்குது. அப்படி ஒரு செயின்ட் மாதிரி உட்காந்து எக்ரெட் ஒன்று, ரெட்ல எக்ரெட் நேரா நேரா முன்னாடி இருக்கு தலையில். நான் மறைச்சிட்டு இருக்கேன். அந்த பக்கம் அந்த கிரே பர்பிள் ஹெரான் இருக்கு பாருங்க. கிரே ஹெரான்ல அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி பாருங்க. கிரே ஹெரானுக்கு பின்னாடி இருக்கு. கிரே ஹெரானுக்கு பின்னாடி இல்லை கொஞ்சம் நவந்து இருக்கு பாருங்க. ஏங்க ஒரு வேடர் கொடுப்பாங்களே, என்னால் ஸ்பாட் பண்ண முடியல. நான் அந்த பக்கத்துல இருந்து பார்த்தேங்க. உஷாரா நீங்கள் அங்கே பறவை பாருங்க, நான் சுற்றி முற்றி பார்க்குறேன் எவனா வரான். நான் ஆரம்பத்தில் நானும் அப்படி தான் இருந்தேன். அதான் கொடுங்க. வணங்கடா மாப்பிள்ள. சண்டே எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் பிக்னிக் வந்தோம், நீங்கள் எங்கே இங்கே இருக்கீங்க? இந்த ரேடா மாதிரி ஒன்று எதாவது கிடைக்குமா? இந்த பாம்பு வந்து டிடெக்ட் பண்ணுற மாதிரி. பறவையை டிடெக்ட் பண்ணலாம்ல நம்ம, அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு. நான் நிற்கிறேன்ல, அப்படியே நடந்து அப்படியே அதுலேருந்து நேராக ஜீரோவில் பாருங்க. 12 அப்படியே எனக்கு நீங்கள் நம்ம 12 இருக்கும், அப்படியே 12 பாருங்க. ஆமாம் கிரே இருக்கு. கிரே வந்து இங்கே இருக்கு. ஆமாம் இந்த அந்த கிரேலேருந்து 3 o'clock பாருங்க. சின்ன ரொம்ப நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி 3 மணி வரைக்கும் பார்க்க முடியும். அடாயப்பா இவன் ஞான சூன்யம் தான். டே பரமா படிடா. நான் வேணா கொரோனா பாஸ் விட்டுங்க. பின்னாடி தானங்க. ஆமாம் ஆமாம். அப்போ ஃபுல்லாக இதுவாக இருக்கு. ஆமாம் ரொம்ப தூரம் தான் இருக்கிறதுனால நம்ம கேர பண்ண முடியல. இங்கே தெரியுது, இங்கேருந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அதே இந்த கிரே ஹெரானுக்கு கீழே அதே மரத்தில் வேற ஒன்று உட்காந்துருக்கு பாருங்க. ஃபோனை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே வச்சு எடுத்தா கரெக்டாக இருக்குமா? எடு உள்ள ஒன்றா உள்ளக்கு தான் தெரியுங்களா? உன் ஃபோன் பேக்கெட்லேருந்து ஏறிடும். ஓகே பறவைலாம் பார்த்தாச்சு. க்ளோஸ் பண்ண வேண்டியதான். இது என்ன இருக்கு பாருங்க உட்காந்துருக்குது. குட்டி கொண்டு ஒரு பறவை உட்காந்துக்குது. என்ன பறவை அது? முனியாவாது? அப்படிதான் தெரியுதுங்க. என்ன முனியா? சில்வர் பில்லா? இது
இல்லை இது ரெட் அவார்டு விட்டுருக்கு இங்கே கிடையாது. ரெட் அவார்டு கிடையாது, அது கிடையாது, 100% கிடையாது. சில்வர் பில் தான். கீழே ஒன்று உட்காந்துருக்கு. 2 பேர்லாம் இருக்காங்க மேடம், அதிகமாக இருப்பாங்களே. சரி, ஷோ க்ளோஸர் பண்ணிப்போமா? வாங்க வாங்க. இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போக போகிறோம். எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ஆரம்பித்தோம் எங்கே நிற்கிறோன்றது தான் தெரியல. நான் சொந்த ஊருக்குள்ளேயே வழி தெரியாமல் சுற்றி நிற்கிறேன். உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறா? எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லி சொல்கிறேன். போகும்போது கரெக்டாக ஈவினிங் டைமு காஃபி சாப்பிட்டு போகலாம். கட்டு வரையும் வெளியே வரும். வா. எது கட்டு வரையனா? கட்டு வரையும் வெளியே வரும். நல்லா நீளம் இருக்கிறத நீளத்தை கருப்பு எதையும் பார்த்துட்டு கருப்பு பூதம் நினச்சினே அப்படியே இங்கேயும் உச்சா போக போகிற பாரு. அண்ணா இருங்கண்ணா, விட்டு போயிடாதீங்கண்ணா. அதுதான்டா வேகமாக போயிடுறேன், விட்டு போகிறதுக்கு தான். பழகுறங்கிட்ட பார்த்து பழங்கப்பா, பார்த்து பழங்கப்பான்னு சொன்னாங்க வீட்டில். பழகுன நீங்களே எப்படின்னா? பழகணுன்றதால தான்டா அடி விடும். வாடா. ஏண்டா அண்ணன் இந்த இதுக்குள்ளெல்லாம் பூந்து வரேன், அதை எடுறான்னா கேமராவை கவட்டைகளை விட்டு சுத்திட்டு வந்து. நான் அதாவது பூந்து வரேன்னா என் கூட வரணும். நானே இங்க தவழ்ந்து வந்து நிக்கிறேன், கேமரா இதுல விட்டுடு அதுல விட்டுடுன்னு. நல்ல காட்சிங்க. இந்த பாம்பு இந்த இடத்துல தனியா விட்டு போயிட்டாங்க கைஸ். அதாவது இந்த பேராண்மை படத்துல கடைசியா ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டுல முங்கி சாவும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லொகேஷன். ஏண்டா அண்ணன் இந்த புதருக்குள்ளெல்லாம் பூந்து வரேனே, அதை எடுறா என்னன்னா போனை வந்து காவட்டை கடியில காமிச்சிட்டு கொண்டு வர நீ. நானே தவி வந்து நிக்கிறேன். ஐயா இங்க ஒரு கோல் பறந்துச்சுங்க, காடை. நல்ல ரெட் கலரு. என்ன கோல்னு தெரியல, பார்க்கணும். சரி, லைட் ஆஃப் ஆக போகுது. அது ஆகட்டும், நீ வா. ஷூட் ஆஃப் பண்ணுவோம். ஷூட் ஆஃப் பண்ண தேவையில்ல, வா வெளியே போகிற வரைக்கும். ஓகே. உனக்கு பாம்பு காட்டணும் இல்லடா, அப்புறம் எப்படிடா காட்டுறது? எஸ், நான் தான் உங்களுக்கு விஷ்ணுவர்தன் மற்றும் சிறகன். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே மாட்டிக்கணும். இங்கேருந்து எப்படி வெளியே தெரிய போகிறேன்னு அதான். எங்களை சுற்றி ஒரே கோரை புல்லுகளாக இருக்குது, அங்கங்கே குழிகள் இருக்குது. சத்தியமா இந்த லொகேஷனை கெஸ் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பார்க்க போது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வராதிங்க. வந்தீங்கன்னா உள்ள எக்க தப்பா மாட்டிப்பீங்க. ஆமா, இது வந்து நமக்கு ரொம்ப பழகின ஒரு பகுதி. அதான் அவருக்கு நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு. அதாவது பள்ளெல்லாம் பெருசா தோண்டி அந்த இடம் தெரியாம அங்க ஒரு பள்ளத்துல போய் ஊன்றிருப்பாரு. நாராசமா இருந்தாலுமே வழி தெரியும். வேற ஆட்கள், புது ஆட்கள் வந்து உள்ள வந்து மாட்டிக்காதீங்க. ஐயா அது என்னங்கய்யா அவ்வளோ பெருசு போகுது ஏரோப்ளேனா? சொன்னல அவருக்கே ரூட் தெரியாம தலையில அது தடாவி பண்ணிக்கிறாருன்னு. நான் போவேன், இப்படி வந்துருவேன், நீ வரமாட்ட அப்புறம். வேங்க அதான் சொன்னேன் 8Xல வச்சு நீங்க ஏரோப்ளேன் தெரியல, சேட்டலைட் தெரியலன்னு. $10,000 போன்ல நிலவு போட்டோக்கு ஜூம் டெக்னாலஜி இருக்குண்ணா. நீங்க என்ன அவ்வளவு ரேட்டு குத்து வாங்கிட்டு ஜூமிங் இல்லைன்றீங்க? அந்த போன் தான் இல்லையா, அதுல ஒரு 3 மட்டும் டிடெக்ட் பண்ணும். என்ன பொழப்பதெல்லாம்? கட்டு விரியன். இல்லைங்க. ஆமா, யூசர்ஸ் கம்மி இல்லை. அதான் வைல்டுக்குன்னு தான் கேமரா ஆயிடுச்சு, அதனால அதுக்கு தனியாக வேற ஃபோன் பண்ணோம். அப்படி இருந்தாலும் ஒரு ஏன்னா ஃபோன் ஒரு மல்டி பர்பஸ் டிவைஸ் தானேங்க. இப்போ கேமரானா ஒன்லி அதோட ஒரே பர்பஸ், மெயின் பர்பஸ் வந்து இமேஜிங் மட்டும்தான். வச்சிருக்காங்க. இப்போ அதுக்கு தான் வந்துக்குது Vivo 300 X300. அதான் சொல்றேன், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் மல்டி பர்பஸ் அது மொபைல் பொறுத்த வரைக்கும் அது ஒரே ஒரு மெயின் பர்பஸை மட்டும் அதனால ஐஃபோன் தானே பண்ண முடியாது. எந்த ஐஃபோன் தானே? ஐயோ
ஆமாம் ஐஃபோன் தானே, ஐஃபோன் தான். வாங்கிட்ட அப்புறமா ஏன் இது இப்படி ஆகுது? பரவாயில்ல, ஒரு 1 ஹவர்னா கூட அது வரைக்கும் பாருங்க ஐயா. பேக் ஷேக் நல்ல கலர், நல்ல கலர், சரியான லைட், சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட். இதாங்க ஐயா, அங்கேயும் இப்பதான் பார்த்தேன். இதான் பேக் ஷேக். நல்லா கண்ணில் ரிப்பன் கட்டினுக்கிறான். நைஸ் நைஸ், ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே நமக்கு பின்னாடி அந்த இதுக்கு பின்னாடி கவுத்தி வெடியப்பன் மலைகள் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. போகலாம் மஷ்னா? ஆனால் கள்ளக்குறிச்சியில் கல்வராய மலைக்கு போகலாண்ணே. போகலாம். நீ எங்கே ஜவாத் மலைக்கு முதல்ல வர, மேல்பட்டு கூப்பிட்டாலே வர மாட்டேங்கிறேன். கல்வராய மலை போயிட்டு ஒரு நம்ம ஃபேக்ட்ரி விசிட் வீடியோ எடுக்கணும். இல்லைண்ணா, என்ன தெரியுமா, என்ன புரிஞ்சிருச்சுடா, புரிஞ்சிருச்சு. மேக்கிங் வீடியோ எடுத்து ஏய் ஞாபகம் இருக்கா, போன வீடியோ நம்ம போடும்போது ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, யாருன்னு தெரியல, என்ன போட்டிருந்தாருன்னா, அங்கங்க ஊர்களுக்கு தோண்டி வச்சிருக்க போறானுங்க, போய் மாட்டிக்கு போறீங்கடான்னு போட்டு வச்சிருந்தாரு. அதான் அவர் எந்த ஏரியா எதுன்னா தெரியாது, பொதுவான தாட் எப்படி இருக்கு பாருங்க. போலாம், அப்படியே போலாம். சொன்னேன்ல நான் எங்க ரூட்டை மறந்துட்டாங்க. அப்படியும் போலாம் வா. இப்போ மறுபடியும் எங்க கொண்டு போட போறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்களா, பறவையை பற்றி தெரிஞ்சிங்களான்னு இருக்கணும். இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், ஐ ஃபைண்ட் திஸ் லொகேஷன் அப்படின்னு ஆனீங்கன்னா உள்ள போய் காணாம போயிட்டு கண்களடி திக்னி இதான் முதல்ல பார்த்த பறவை நம்ம. இறங்கிருச்சு, மறைஞ்சிட்டான். சூப்பர். அப்படியே நேரம் இருக்கு, இது பாருங்க, வாங்க மேலே ஏறுங்க, இதுக்கு மேலே ஏறுங்க. இதுக்கு நேராக பாருங்க, ஸ்ட்ரைட்டாக பாருங்க கீழே, அப்படியே உங்களுக்கு நேராக, உங்கள் ரைட் சைட்டுக்கு நேராக. தரையிலையா? ஆமாம், தரையில். மூவிங்க இருக்கு பாருங்க, தெரியுதா? அது அங்கேயே தான் இருக்கு. நல்ல கேமஃப்ளாஜுங்க, கொடூரமான கேமஃப்ளாஜ். அப்படியே அதாவது உருமுறை தோற்றம்னு சொல்லுவோம் விஷ்ணு. சில பறவைகள்லாம் நம்ம முன்னாடி ஒரு 10 அடி 5 அடி முன்னாடி இருந்தா கூடமே நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படியான ஒரு பறவை தான் அந்த திக்னி. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 4 திக்னியை பார்த்தேன், சந்தோஷம். நல்ல கேமரா எடுத்துருந்தோம்னா ஃபோட்டோ எடுத்துருந்தோம், நல்ல இமேஜ் கிடச்சிருக்கும். அது 4 திக்னியை பார்த்தோமா, அதே திக்னியை 4 அடி பார்த்தோமா? இல்லை வேற போலாம். ஓகே சரி, முடிச்சுக்கலாமா? ஆமாம், இந்த வீடியோ பார்த்துங்க, என்னென்ன பறவையை பற்றி தெரிஞ்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. லொகேஷன் சம்மரைஸ் என்னென்ன பறவைகள் பார்த்தோம், பார்த்து கவட்டைக்குள்ள பூச்சி போச்சா? புடி சீக்கிரம் புடி, அந்த பூச்சியை பிடிக்குது. என்னங்க பூச்சி? ஓகே நைஸ். நம்ம பேர்டிங் வந்தோம், ஜஸ்ட் வந்து இது போல் போகிற இடங்கள்ல இதுக்கப்புறம் பிளாக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இடத்துல தான் பண்ணோம். கடைசியாக வந்து நம்ம ஒரு புஷ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனதை நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஒரு ஏரிக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக நிறைய பார்த்துருக்கணும், விஷ்ணு வந்து ஒரு மணி நேரம் லேட்டு, அதனால் 1 hour தான் இருந்தது. அந்த 1 hourல சில பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம். போன முறை வரும்போது இருந்த இந்த ஏரியினுடைய நிலைமை இந்த நிலைமை மாறி இருக்குது. ஸோ கண்டினியூஸாக இது மாதிரியான நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் எல்லாமே சேஞ்சுக்குள்ளாகிட்டே இருக்குது. அது ஒரு அரசியல், அதுக்குள்ளே போனோம்னா நம்மளை கூப்பிட்டு வச்சு கும்புவாங்க. அதனால் இதோட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கிறோம். ஸோ இது போல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.